அப்ப என்ன செய்யணும்? தமிழில் அறிவிப்பு இல்லை என்றால் பறக்காத ஒரு விண்ணூர்தியும் கதை முடிஞ்சிடும். நாங்க என்ன பண்ணுவோம், என்ன பண்ணிடுவோம் சீமான், நாங்க ஒரு 60 பேர் மொத்தமா எல்லா பயணச்சீட்டையும் எடுத்துருவோம். எடுத்துட்டு வண்டிக்குள்ள போய் ஏறிடுவோம். நாங்க தானே தெரியாது. மேல பறக்க போகும்போது நிப்பாட்டுன்றோம். தமிழ்ல சொல்ல அப்படின்னா எடு வண்டின்றோம். 2 தடவை போராட்டத்தை பண்ணோம்னா சரியாயிடும். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே, மூதேவி வருதே. எப்படி ஓட்டுற? அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. தமிழக வெற்றிக் கழகம் தனது ஓராண்டு பயணத்தை முடித்துக் கொண்டு 2வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதில் பங்கெடுப்பதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து சற்று முன்னர் புறப்பட்டு சென்றார். வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகள் எழுதி குத்தனே, அதை பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டேங்க. எங்க சொல்லு, முதல்ல அவரை பேச சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. வந்துட்டார்ல, இனிமே கலக்கல் தான். ஒரே மேடையில் 2 நட்சத்திரங்கள். நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மைண்டன் பண்ணி ஓட்டுங்க. எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஹேய் எர்ரா பேப்பரையும் பேனாவையும் என்று சொல்லி பொற்கரங்களால் முதல் கையெழுத்து போடுகிறார். நாங்களும் எழுதுவோம்ல. பயப்படாத, பயப்படாதா. மணி தம்பிகிட்ட பிடிச்சது என்னன்னா, தலைவரே வெக்கப்பட வச்சீங்க பாத்தீங்களா? சூப்பர். எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி நல்லா இருப்படா, போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாமே மீடியா செட்டிங், பக்கா செட்டிங் பண்ற தவிர எதுவுமே தெரியாது. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. என் தலைவரை பார்த்து நடிகருக்கிறீங்க. அவர் எப்பவுமே சொன்னார், இப்ப கூட பதிவில், என்னுடைய ஒரே ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, முடிந்த உடனே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக டிக்ளேர் பண்ணிட்டார். இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. என் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சட்டையை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. இதுல இருந்து ஒரு பதிவாகுது, உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். அடுத்த நாள் பார்த்தா வாரிசு, பிறப்பால் பதவி அடைந்தவர் அண்ணன் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, தூக்கத்துல எல்லாம் இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆளுங்கட்சிக்கு தூங்கும் போது, நடக்கும் பொழுது இந்த கூட்டத்தை எப்படி அடக்கிறது? யோசிங்க, நம்மளால முடியாது எதுவும் இல்ல. யோசிங்க, ஆளுக்கால் யோசிங்க, என்ன பண்ண முடியும் யோசிங்க. அவன் நல்லா இருக்க கூடாது, அவனை சந்தோஷமா இருக்க விட கூடாது. யோசி, ஒன்னால முடியும். யோசிங்க. சினிமாவில் நடிச்சாங்க, எதுக்குன்னா பிரபலம் ஆகணும். பிரபலம் ஆன போது அரசியலுக்கு வரணும், அரசியல் ஆனவன துணை முதலமைச்சர் ஆயிடணும், அவ்வளவுதான். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்கள், தோழிகள், வணக்கம்.
அரசியல்னாலே வேற லெவல் தான்ல. யாரு யாரை எப்போ எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. யாரு யாரை எப்போ ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. ஆனா ஒரு சில இந்த அதிகார இல்ல அது வேணாம். ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும். ஆரம்பிச்சுட்டாங்கய்யா. இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். இந்த நேரத்தில் நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட். அது என்னன்னா, அதுதான் எனக்கும் புரியல. நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம். ஏன் இருந்தா என்ன? முன்னாடிலாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு. பதவியில் இருக்கிறவங்களாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. புதுசாக ஒரு பிரச்சனை ஒன்று கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. மும்மொழி கொள்கை. வணக்கம்ண்ணா. இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி எதுக்கே ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? அந்த கதை கேளுங்க. கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இங்க எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும். ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்கிறாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை வந்து நாங்கள் நம்பணுமா? நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கோ என்ன வேணா பண்ணுவோம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அண்ணே அண்ணப்பா, அதனால தான் அடிச்சேன். இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. யார் சார் நீங்களா? எங்க சார் இருக்கிறீங்க? ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். நான் சொல்றேன் கேட்டு போங்கய்யா. போதும். அப்பா எம்மா கண்ட முடிச்சுப்பா. நித்திய கண்ட பூர்ணாயிஷா போச்சே. எங்கிட்டு வர்றா எங்கிட்டு போறான்னு தெரியல. ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும், இல்ல நம்ம இருக்கணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.